வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். பெல்ஜியம் இளவரசி ஆஸ்ட்ரிட் இந்தியாவுக்கான 300 உறுப்பினர் பொருளாதார குழுவை அமைத்திருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி மகளிர் மாதிரி கிராம பஞ்சாயத்துகளை மத்திய அரசு நாளை தொடங்க உள்ளது. தேர்தல் வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றி தேர்தல்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை மாநில தேர்தல் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மக்கள் மருந்தகங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான இயக்கம் தொடங்கப்படும் என்று நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு வி.கே. பால் தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 265 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்தியா தற்போது ஆடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பெல்ஜியம் நாட்டின் இளவரசி ஆஸ்ட்ரிட் இந்தியாவுக்கான 300 உறுப்பினர்கள் அடங்கிய பொருளாதார குழுவை அமைத்திருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த முயற்சியின் மூலம் இரு நாடுகளும் வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, விவசாயம், திறன் மேம்பாடு, கல்வி உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான எண்ணற்ற வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக உள்ளார்ந்த வளர்ச்சிக்கான திட்டங்களை வெளிப்படைத்தன்மையுடன் அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடர்பான பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் சீர்திருத்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் கூறினார். உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் அணுசக்தி திட்டங்களிலும் முதலீடு மற்றும் வர்த்தக ரீதியிலான சீர்திருத்தங்களை கொண்டு வருவதிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சிக்கான நிலையான கொள்கையையும் வர்த்தகத்துக்கு உகந்த சூழ்நிலையையும் உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் பற்றி குறிப்பிட்ட திரு நரேந்திர மோடி, பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இத்திட்டத்தின் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அவர்களுக்கு தேவையான கடனுதவி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முத்ரா திட்டத்தின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் மகளிர் மற்றும் இளம் தொழில் முனைவோர் பயன்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறு தொழில்களுக்கான கடன்கள் 2 மடங்காக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 14க்கும் மேற்பட்ட தொழில்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் 1,50,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் தரப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரசவத்தின் போது நேரிடும் உயிரிழப்பை 1,00,000க்கு 100ஆக குறைக்க வேண்டும் என்ற இலக்கை தேசிய சுகாதார இயக்கம் எட்டியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய சுகாதார இயக்கத்தின் 9வது வழிகாட்டு குழுவின் கூட்டத்தில் இதை தெரிவித்த அமைச்சர், சிசு மரண விகிதமும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் 1,76,000க்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய காசநோய் திட்டத்தின் கீழ் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான காலத்தில் காசநோயின் பாதிப்பு 18% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் மருந்தகங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கத்தை மத்திய அரசு தொடங்க உள்ளதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு வி.கே. பால் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 7ஆம் தேதி மக்கள் மருந்தக தினம் கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2000க்கும் மேற்பட்ட மருந்துகளும் 300க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை கருவிகளும் மக்கள் மருந்தகங்கள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். மக்கள் மருந்தகங்களில் மிக குறைந்த விலையில் உயர் தரத்திலான மருந்துகள் கிடைப்பதாக அவர் தெரிவித்தார். தற்போது நாடு முழுவதும் 15,000க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் இயங்கி வருவதாக கூறிய திரு வி.கே. பால், 2027ஆம் ஆண்டுக்குள் இதன் எண்ணிக்கையை 25,000ஆக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் மருந்தகம் தொடங்கப்பட்டதிலிருந்து 30,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக மக்கள் தங்களது மருந்து செலவுகளில் சேமித்திருப்பதாகவும் திரு வி.கே. பால் தெரிவித்தார். சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மகளிருக்கான மாதிரி கிராம பஞ்சாயத்துகளை மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் நாளை தொடங்குகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாதிரி மகளிர் கிராம பஞ்சாயத்துகள் அமைய வேண்டும் என்ற முதன்மையான நோக்கத்துடன் இந்த திட்டம் கொண்டுவரப்படவுள்ளது. நாளை புதுதில்லியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் பஞ்சாயத் ராஜ் இணையமைச்சர் திரு எஸ்.பி. சிங் பாகல்,
சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் மற்றும் பல்வேறு அமைச்சகங்களின் பிரதிநிதிகள், சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். நீடித்த வளர்ச்சிக்கான செயல்பாடுகளை அதிகாரிகள் முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் பயிற்சி முடித்த இந்திய வருவாய்ப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்த அவர், மின்னணு தகவல் தொடர்பு கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அனைத்து தரப்பினரும் பொருளாதார வாய்ப்புகளை பெறுவதற்கு மின்னணு கட்டமைப்பு பெரிதும் உதவுவதாக அவர் குறிப்பிட்டார். அரசு நிர்வாகத்திலும் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதிலும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். தேர்தல் தொடர்பான நிலையான வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றி அனைத்து தேர்தல்களையும் நியாயமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த மாநில தேர்தல் அதிகாரிகள் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், வாக்குச்சாவடி நிலையிலான அலுவலர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து தேர்தல் பணிகளை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார். தேர்தல் நடைபெறும் இடங்களில் அவ்வப்போது அனைத்துக் கட்சி கூட்டங்கள் நடத்தப்பட்டு கோரிக்கைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்துக் கட்சி கூட்டங்களில் எழுப்பப்பட்ட பிரச்சினைகள் குறித்தும் அதற்கு தீர்வு காண எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அடுத்த மாத இறுதிக்குள் துணைத் தேர்தல் ஆணையரிடம் தலைமை தேர்தல் அதிகாரிகள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வாக்குச்சாவடிகளில், குறிப்பாக கிராமப்புற வாக்குச்சாவடிகளில் அனைத்து வசதிகளும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு கியானேஷ்குமார் வலியுறுத்தினார். மிசோரம் மாநிலத்தின் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய அவர், அரசின் வருவாய் செலவினம் 12,540 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கூறினார். ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டதன் காரணமாக வருவாய் செலவினம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வருவாயை உயர்த்துவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நடப்பு ஆண்டிற்கான துணை மானிய கோரிக்கைகளையும் அவர் பேரவையில் தாக்கல் செய்தார். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 265 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை 8.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 43 ரன் எடுத்துள்ளது. தொடக்க ஆட்டக்காரர்களான சுப்மன் கில் 8 ரன்னுக்கும் கேப்டன் ரோஹித் சர்மா 28 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 49.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 264 ரன் எடுத்தது. முகமது ஷமி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெல்ஜியம் இளவரசி ஆஸ்ட்ரிட் இந்தியாவுக்கான 300 உறுப்பினர் பொருளாதார குழுவை அமைத்திருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி மகளிர் மாதிரி கிராம பஞ்சாயத்துகளை மத்திய அரசு நாளை தொடங்கவுள்ளது. தேர்தல் வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றி தேர்தல்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை மாநில தேர்தல் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மக்கள் மருந்தகங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான இயக்கம் தொடங்கப்படும் என்று நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு வி.கே. பால் தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 265 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்தியா தற்போது ஆடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.